முற்காலத்தில் ஆங்கிலேயர் ஆட்சியில் பட்டாளத்திடல் என்ற பகுதியில் படை வீரர்கள் வாழ்ந்து வந்தனர். அங்கு ஒரு சிறிய ஓலை குடிசையில் அம்மன் கோவில் ஒன்று இருந்தது. மக்கள் அதனை பக்தியுடன் வழிபட்டனர். ஆடி மாதம் வந்தது. திடீரென ஒரு கொடிய தொற்று நோய் பரவியது. மக்கள் பயத்தில் துடித்தனர். அனைவரும் ஒன்று கூடி அம்மனை வேண்டி பொங்கல் வைத்து வழிபடுவோம் என்று முடிவு செய்தனர். அந்த நேரத்தில் பட்டாள வீரர்களும் நோயால் பாதிக்கப்பட்டு அம்மனை வேண்டி கோவிலுக்கு வந்தனர். இதனால் அவர்கள் பணிக்கு செல்லவில்லை. இதை கேட்ட ஆங்கிலேய அதிகாரி கோபமடைந்தார். ஏன் பணிக்கு வரவில்லை என்று கடுமையாக கேட்டார். வீரர்கள் நோயிலிருந்து காப்பாற்ற அம்மனை வழிபட்டோம் என்று பணிவுடன் கூறினர். ஆனால் அவர் கேலி செய்தார். அந்த அம்மன் உங்களை காப்பாற்றுவாளா என்று ஏளனமாக பேசினார். அவர் கோவிலுக்கு வந்து அம்மன் சிலையை பார்த்து அவமதித்தார். தன் துப்பாக்கியால் சுட்டார். அன்று இரவே அவரது குடும்பத்தினர் அனைவரும் அம்மை நோயால் அவதிப்பட்டனர். தன் தவறை உணர்ந்தார். அவர் நேரே கோவிலுக்கு வந்து மன்னிப்பு கேட்டார். அப்போது மக்கள் கூறினர், வேப்பிலையை கட்டுங்கள், அரைத்து சாப்பிடுங்கள், அம்மன் அருளால் குணமாகிவிடும். அவர் அதை நம்பி செய்தார். அவரது குடும்பம் முழுவதும் குணமடைந்தது. 1000 பட்டாள வீரர்கள் வழிபட்டதால் அம்மன் ஆயிரத்தம்மன் என பெயர் பெற்றாள். மக்கள் அனைவரும் சேர்ந்து கோவில் கட்ட நினைத்தனர். புதிய சிலை செய்ய முயன்றனர். ஆனால் அந்த இரவே அம்மன் கனவில் தோன்றி கேட்டாள், உன் தாய்க்கு ஊனம் ஏற்பட்டால் மாற்றுவாயா? அந்த வார்த்தைகள் அவர்களை உருகச் செய்தது. அவர்கள் பழைய சிலையையே பிரதிஷ்டை செய்தனர். இன்று வரை அந்த துளைகள் கொண்ட அம்மன் வீராவேசமாக அருள் பாலித்து வருகிறாள். பாளையங்கோட்டை தசரா நாம் வியாழக்கிழமை பார்க்கலாம். காத்திருங்கள். நாளை பங்குனி உத்திரம் ஸ்பெஷல். காத்திருங்கள் நாளை காலை வரை.